அண்ணன் தொண்டாமுத்தூர் ரவி அவர்கள் இப்ப வடக்கு மாவட்ட திமுகவினுடைய மாவட்ட செயலாளராக இருக்கிறார். போன அதிமுக ஆட்சியில இவருக்கு ஏகப்பட்ட நெருக்கடி கொடுத்தாங்க. அப்ப அவரு அந்த பகுதியினுடைய ஒன்றிய செயலாளராக இருந்தார். அதே பகுதி தான் அமைச்சர் SP வேலுமணியும். இவரை கட்சிக்கு வர சொல்லி பல ஆசை வார்த்தைகள் காட்டினாங்க. அவரு அந்த ஆசை வார்த்தைக்கெல்லாம் மயங்கி அதிமுகவுக்கு போல. மறுபடியும் அவருக்கு நெருக்கடி கொடுக்கறக்காக அவர் அதே ஊர்ல ஒரு வணிக வளாகம், ஒரு காம்ப்ளெக்ஸ் வச்சிருந்தார். அந்த பில்டிங்க்கு ஏகப்பட்ட நெருக்கடி கொடுத்தாங்க. அவர் அதுக்கும் அடிப்பணியாத நிலையில ஒரு கட்டத்துல அந்த காம்ப்ளெக்ஸினுடைய 2 மாடியே அதிகாரத்தை பயன்படுத்தி SP வேலுமணி இடிச்சார். தனக்கு பதவி ஆசை காட்டின அப்பவும் சரி, அதிகாரத்தை பயன்படுத்தி தன்னை மிரட்டின பொழுதும் சரி, தன்னுடைய கட்டடத்தை இடிச்சு தனக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தின பொழுதும் சரி, எதுக்கும் அஞ்சாம அடிப்பணியாம அண்ணன் ரவி அவர்கள் தன்னுடைய கொள்கையில உறுதியா இருந்தார். சரி, எதுக்கு இந்த செய்தி இப்ப நான் சொல்றேன்னா, ஒருத்தருடைய நலனுக்காக தான் சம்பாரிச்சு வச்சிருக்கிற சொத்தை பாதுகாக்கிறதுக்கும் தன்னை சில வழக்கில் இருந்து காப்பாத்திக்கிறதுக்காகவும் கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிற அதிமுகங்கிற ஒரு கட்சியை கொண்டு போய் பாரதிய ஜனதாவுடைய மிரட்டலுக்கு பயந்து அடமானம் வச்சிருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் எங்க மாவட்ட செயலாளரையும் நான் ஒப்பிட்டு பார்க்கிறேன். இது வெறும் தொண்டாமுத்தூர் ரவி அப்படிங்கிற ஒருத்தரோட அடையாளம் அல்ல. திமுகவினுடைய ஒவ்வொரு தொண்டனும் எப்படி இருப்பான், எப்படி இருந்து கொண்டு இருக்கிறான் என்பதற்கான அடையாளம் இது. எடப்பாடி அவர்களுக்கு கட்சி மேலையும் அக்கறை இல்லை, கட்சி தொண்டர்கள் மேலையும் அக்கறை இல்லை, தமிழ்நாட்டு மக்கள் மேலையும் அக்கறை இல்லை. ஏன்னா பாரதிய ஜனதாங்கிறது மாநில கட்சிகளே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற கட்சி. கொஞ்சம் கொஞ்சமா எல்லா மாநிலத்திலையும் தான் கூட்டணி வச்சு எல்லா மாநில கட்சிகளையும் அழிச்சிட்டு இருக்கிற கட்சி, அழிச்ச கட்சி. இப்ப தமிழ்நாடு சந்திக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணமா இருக்கிற கட்சி. 100 நாள் வேலை உறுதி திட்டத்துல வேலை செஞ்சவங்களுக்கு பாரதிய ஜனதா அரசாங்கம் காசு கொடுக்காம இருக்குது. கல்விக்கு காசு கொடுக்கறது இல்ல. இங்க வெள்ளம் வந்தா காசு கொடுக்கறது இல்ல. ஒரு தனி மனிதனின் நலனை விட இயக்கத்தின் நலன் முக்கியமானது. ஒரு தனி மனிதனை விட இயக்கம் பெரியது. நாங்க அதிமுக ஆள வேண்டான்னு தான் சொல்றோம், அதிமுக வாழ வேண்டான்னு சொல்றது இல்ல. ஆனா அதிமுக அழிக்கும்னு நினைக்கிற பாரதிய ஜனதாவோட மிரட்டலுக்கு பயந்து 5-6 அமைச்சர்களின் சொத்தை பாதுகாக்கிறதுக்காக கூட்டணி வச்சிருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்களை தமிழ்நாட்டு மக்கள் அல்ல, அதிமுக தொண்டர்களே நிராகரிப்பார்கள்.